வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தக்காளி பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு சொல்லிடுறேன். நார்மல் டெய்லி சாதம் வடிப்போம்ல, அந்த அரிசி தான் போடுறேன். இந்த உலக்கில் 3 உலக்கு போட்டு ஊற வச்சுருக்கேன். தாளிப்புக்கு 2 ஸ்டாரு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, பட்டை பாருங்கள் இந்த அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பூண்டு ஒரு 25 பல், இஞ்சி இந்த அளவு போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் 3, பெரிய வெங்காயம் 4, புதினா கொத்தமல்லி கொஞ்சம், தக்காளி ஒரு 1/2 கிலோ இருக்கும். தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய் பாருங்க கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்பூனில் ஒரு 6 ஸ்பூனு. தாளிப்பு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். கிராம்பு மட்டும் வெங்காயம் போட்டோன்னே போட்டுக்கலாம், கிராம்பு தெறிக்கும். நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டோன்னே இந்த கிராம்பும் போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோன்னே நம்ம தக்காளியவும் இந்த பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்குறப்பயே ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் அளவு பாருங்க. ஏன்னா தக்காளி வதங்குறப்ப உப்பு போட்டோம்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாருங்க இந்த அளவு அரைச்சிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்க ஸ்பூன் அளவில் சொல்லணும்னா ஒரு 4 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க, மீடியம் சைஸ் ஸ்பூனில். ஒரு 3 உலக்கு அரிசிக்கு நான் சொல்கிறேன். 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். வரமிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள், உப்பு எல்லாமே வீட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் எந்த அளவு காரம் சாப்பிடுவாங்களோ, அப்புறம் ஒவ்வொரு இடத்துல மிளகாத்தூளோட அந்த காரம் டிஃபர் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்ல ஒரு கிரேவி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா அடி பிடிச்சிடாம கலந்து விடுங்க. புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். நல்ல ஒரு பேஸ்ட் பதம் வர்றப்ப நம்ம தண்ணி அளவு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். நான் இந்த உலக்கில் 3 உலக்கு அரிசி எடுத்திருந்தேன். நான் 1க்கு டபுள் வைக்கல. இப்போ டபுளுங்கிறப்ப 6 வரும். நான் இப்போ 5 உலக்கு தண்ணி தான் ஊற்றுறேன். நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல உதிரியாக கரெக்டாக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சு பார்க்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. காரம் கொஞ்சம் தூக்கலாக கரெக்டாக இருக்குது, உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. உப்பு காரம் தூக்கலாக இருந்தால் தான் அரிசி போடுறப்ப கரெக்டாக இருக்கும். கொதி வர ஸ்டேஜ் ஆகுது, நம்ம அரிசி போட்டுக்கலாம். இது ரொம்ப கொதி வந்தோன்னே தான் போடணும் அப்படின்ட்டுன்னு இல்லை. அதே மாதிரி இது கரம் மசாலாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம பட்டை கிராம்பு சோம்போட டேஸ்ட்டே தாளிப்பில் போடுறப்ப நல்லா இருக்கும். அரிசி போட்டுக்கலாம். இப்போ வேலைக்கு போகிறப்ப எல்லாம் செஞ்சீங்கன்னா கொதி வரணும்னு எல்லாம் அவசியம் இல்லை. தக்காளி பிரியாணிக்கு அது ரொம்ப பச்சை வாசமெல்லாம் போகணுன்ட்டுன்னு அவசியம் இல்லை. அரிசி கலந்து வச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் வரும். அரிசி போட்டோன்னா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் விசில் விட்டுக்கோங்க. இது இப்போ மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பிரியாணி சூப்பராக இருக்கு ஸ்மெல்லு. இதை பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு
நம்ம இந்த லைட்டாக இந்த கிரேவியெல்லாம் கலந்து விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், குக்கர்லேயும் வந்து கரெக்டாக நல்லா ஒட்டாமல் வந்திருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். செட்டிநாடு கோழி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரம் மசாலா இதெல்லாம் போடாதீங்க. இதுக்கே வந்து சூப்பராக கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துடுங்க, இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுவாங்க. அது இந்த குளிருக்கு மழைக்கெல்லாம் வந்து இப்படி தக்காளி பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கும். இதுக்கு வந்து நல்லா வந்து பாயில்டு எக்கு நல்லா இருக்கும், இல்லாட்டி உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நல்லா இருக்கும். நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு வந்து இந்த வெங்காய பச்சடி வந்து ரைத்தா பண்ணிங்கன்னா அதுவும் வந்து நல்லா மேட்ச் ஆகும். வேறு எதுவும் பண்ணல அப்படின்னா உருளைக்கிழங்கு சிப்ஸு கூட இதுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.